அம்மா என் பேரனை என்ன பண்ணுறீங்க? ஆட்டுக்கு இந்த சோட புதருக்குள்ளே வந்து தலையறுத்துட்டு இருக்கிறீங்களே. சரி யாருங்க இருங்க. உன் ஆடு எதை கொண்டு போட்டாலும் திங்காது. ஆமாம் சூப்பரான ஆடு. ஆட்டுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறை நான் தான் வாங்கி கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆடு இந்த இப்படி தீனி திங்குன்னு யாரு கண்டா? இருமா பையன் அறுத்துட்டு வரட்டும். அவனை கொண்டு வர சொல்லிட்டான். அவனா இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கு காலையில் கொண்டு வருவான். ஆமாம் பாருங்க மக்களே, எங்கள் ஆட்டுக்கு நாங்கள் தலைப்பறிக்க வந்திருக்குறோம். பாருங்க அம்மா இரு, பையன் வந்து அறுப்பானி மேலே இது ஒன்று அதுங்க ஒரு தம்பி பாரு எப்படி அழகாக இருக்கிறான்னு. அட இருடியே, நீ அறுக்கிறது ரைட்டு. அவன்னா இங்கே பாரு எவ்வளோ நேக்கா இது பண்ணுறான்னு பையன். பூடு பாரு, இந்த பூடு நிறையா இருக்குது. பாருங்க மக்களே, 2 ஆட்டுக்குட்டிக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்க. வாயில்லா ஜீவனம் இல்லை. 2 கொண்டு போய் போட்டால் தான் இதை ஒன்று தின்னுட்டு பெருசாகுன்னு பார்த்தா அது பண்ணுற சேட்டை அதுக்கு மேலே. பாருங்கள் தண்ணி இந்த பக்கம் இல்லை, இந்த புதருக்குள்ளே பாம்பு இருந்தாலும் சரி பூச்சி இருந்தாலும் சரி, ஏதோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு என்னமோ. பாய் மக்களே.